சட்டசபை தேர்தலின் போது தமிழகத்தில் 6800க்கும் அதிகமான மதுக்கடைகள் இருந்தன. தேர்தலின் போது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கோஷம் ஒலித்தது. ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும் என அதிமுக அளித்த வாக்குறுதிப்படி ஆட்சிக்கு வந்தவுடன் 500 மதுக்கடைகளை மூட முதல்வராக இருந்த ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்தார். அதன்பின் அவர் மரணமடையும் வரை கூடுதலாக மதுக்கடைகள் எதுவும் மூடப்படவில்லை. இதற்கிடையில் விபத்துகள் தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்ச் ஆண்டுக்கு 1.50 லட்சம் பேர் விபத்தில் இறப்பதையும், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்து மற்றும் உயிரிழப்புகளையும் சுட்டிக்காட்டியது. மேலும் தேசிய, மாநில நெடுஞ்சாலைகளில் இருந்து 500 மீட்டருக்குள் உள்ள மதுக்கடைகளின் லைசென்ஸ்களை மார்ச் 31க்கு பின் புதுப்பிக்க கூடாது என டிசம்பர் 15இல் உத்தரவிட்டது. இதன்படி கணக்கிட்டால் தமிழகத்தில் 2000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மூட வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையையும் தமிழக அரசு துவங்கவில்லை என்று குற்றம் சாட்டியது. இந்நிலையில் தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி மேலும் 500 மதுக்கடைகளை மூடுவதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படியும் தேர்தல் வாக்குறுதியின்படியும் குறைந்தபட்சம் 1000 மதுக்கடைகளையாவது இந்த நிதியாண்டு இறுதிக்குள் மூட வேண்டும். ஆனால் தற்போது வெறும் 500 மதுக்கடைகளை மூடுவதன் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டையும் மக்களையும் ஏமாற்ற தமிழக அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.